ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிடிஎஃப் வாசன் மீது பேரிடி விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்டால், நேற்று வரைக்கும் வெறும் 6 கேஸுகள் மட்டுமே தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு 7வது புதிய கேஸ் ஒன்று உருவாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரிமாண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸுமே இப்போ வாங்கப்பட்டிருக்கு. இப்போ கூடிய சீக்கிரம் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது மட்டும் இல்லாமல் இப்போ அவரை ரிமாண்ட் பண்ணவும் போகிறாங்க. ரிமாண்ட் ப்ராசஸ்க்காக அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்களோட பாடி செக்கப் அப்படின்றத ஃபுல்லாக தேரவாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலசி ஆராய்ஞ்சிட்ருக்கிறாங்க. அதாவது எதுக்காக அப்படின்னா, அவர் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஓகேவாக இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் அவரை ரிமாண்ட் பண்ணணும். ஸோ அதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு என்னென்ன மீதியான ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே அவர் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கார் கேஸில் தான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதுனால ட்ரங்க் அண்ட் டிரைவ் இருக்கா, அதாவது மது அருந்திட்டு தான் கார் ஓட்டிகிட்டு இருக்காரா, இல்லைனா நார்மலாக தான் சுயநலனோட ஓட்டியிருக்காரா அப்படின்றதையும் அலசி ஆராயணும் அப்படின்றதுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு புதிய திகிட்டும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆல்ரெடி கார் லைசன்ஸுமே கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் டிடிஎஃப் வாசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக அதாவது டூப்ளிகேட் லைசன்ஸை யூஸ் பண்ணி மொத்தமாக கார் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு புதிய வழக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா டூப்ளிகேட் லைசன்ஸை யூஸ் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு மாபெரும் குற்றமாக டிராஃபிக் சட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அப்படின்னு சமயத்தில் அதை பயன்படுத்தி டிடிஎஃப் வாசன் இப்போ பைக் ஓட்டியிருக்காரு அப்படின்னும் போது அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்காக மாட்டி இப்போ அவருக்கு நான் பெயிலபிள் சட்டத்தில் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிமாண்ட் பண்ணவும் போகிறாங்க. இது மேலே அவர் எப்போ வெளியே வருவார் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி அம்மன். எஸ், இந்த படம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற ஒரு படம் தமிழ் சினிமாவில். ஏன்னா கிட்டத்தட்ட என்னப்பா இது படம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாவோட டைரக்ஷனாக இருக்கட்டும், அவரோட நடிப்பாக இருக்கட்டும், நயன்தாராவோட நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே செமையாக இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த படம் கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சுல அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த சீக்வன்ஸுமே இல்லாமல் எல்லாமே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட ரசிகர்கள் எல்லாமே அதை ரொம்பவே வரவேற்றதுனால அவங்க எல்லாருமே ஆர்ஜே பாலாஜி கிட்டே எப்போ பார்ட் 2 எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் மூக்குத்தி அம்மனோட பார்ட் 2 வேலைகள்லாம் நடைபெற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்துருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த வாட்டி நயன்தாரா அவர்கள் நடிக்கல மூக்குத்தி அம்மனா, அதுக்கு பதில் மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி நடிக்கிறாங்க. யார் அந்த செலிபிரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய த்ரிஷா மேடம். எஸ், ஆல்ரெடி பொன்னியின் செல்வனில் மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு அந்த குந்தவை அப்படின்ற கெட்டப் மேட்ச் ஆகிருந்துச்சு. ஸோ அவங்கள பார்க்கும்போது நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மூக்குத்தி அம்மன் பார்ட் 2ல் நீங்கள் தான் அம்மனாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். படத்தோட வேலைகள்லாம் நடைபெற்றுருக்கு. கூடிய சீக்கிரம் அப்டேட் வரப்போகுது. நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.